ஒரு மளிகை கடைக்குள்ள எலிகள் நிறைய இருந்தது. ஆனா பூனை வந்ததுக்கு அப்புறம் எலிகளுக்கு வாழ்க்கையே சஸ்பென்ஸ். ஒரு நாள் தலைவர் எலி சொல்லுச்சு, இந்த பூனைய அடிக்க முடியாது, பயமுறுத்த முடியாது, ஆனா பேசி ஜெயிக்கலாம். அந்த ராத்திரி எல்லா எலிகளும் கையில கிஃப்ட தூக்கிட்டு பூனை முன்னாடி போனாங்க. பூனையாரே, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த கடை உங்க காவல் இல்லனா திருடர்கள் வந்துருவாங்க ஓவரா புகழ்ந்தாங்க. பூனை பெருமையா அப்படியான்னு மீசைய சுழற்றுச்சு. உடனே ஒரு எலி, நீங்க வரும்போது உங்க ஸ்டைல் தெரியணும், அதுக்கு தான் இந்த கிஃப்ட்னு ஒரு பளபளக்கும் மணி எடுத்துச்சு. இது ஃபேஷன் மணி, பெரிய பூனைகள் எல்லாம் இப்படித்தான் போடுவாங்கன்னு ஏத்தி விட்டாங்க. பூனை கண்ணாடி முன்னாடி போய் கிளிங் கிளிங்னு சத்தம் கேட்டதும், அட இது எனக்கு செமையா இருக்கேன்னு தன்னை கழுத்துல கட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் பூனை நடக்கிற இடமெல்லாம் கிளிங் கிளிங்னு சத்தம் கேட்க எலிகள் முன்னாடியே தப்பிச்சு ஓடிடுவாங்க.